டேய் நேத்து நான் கூலி படத்துக்கு போறேன்டா. டேய் நேத்து அந்த படத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டியாடா, பெரிய ஆளுதான். ஏய் சும்மா ஓட்டாதடா, அத நீ அந்த தியேட்டர் ஆபரேட்டர் சொல்லிருக்கணும்டா. டேய் எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் சார் வரல, அதனால பேசுறவங்க பேரை போர்ட்ல எழுதி போட சொல்லி ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. அப்ப இவங்க 2 பேரையும் முதல்ல எழுதுடா, ரொம்ப பேசுறானுங்க. யாரும் பேசாதீங்கடா, அப்புறம் பேர் எழுதி போடுவேன். விஜய் ஏதாவது பேசு, பேர் எழுதுறானு பாப்போம். நீ பேசணும். என்ன விஜய் பேச சொன்னா முக்கிக்கிட்டு இருக்க? டேய் பேசணும்னா நீ பேசுடா. விஜய் உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் பாட்டியா? என்னையவாடா பேச வைக்கிறீங்க? இருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு. இப்ப யாரோ பேசுறத? இந்த காளிடா. டேய் நான் எங்கடா பேசுறேன்? இந்த பேசிட்டேல்ல, எழுதுடா காளி பேர. காளி எந்த லீடா வரும்? ப்ரூஸ்லி வரும். ஓஹோ நான் கூட ஜட்லின்னு நினைச்சேன். அரசி காளிக்கு எந்த லீவ் வரும் சொல்லு? பள்ளிக்கூடத்துக்கு வரலி. ஓ சரி சரி. சீமா என் பேர் எதுக்கு எழுதுற? நான் உனக்கு உதவி செஞ்சேன். கேட்டடா, கேட்டா மட்டும் செய்யடா. டேய் விஜய் ஏதாவது பஞ்சு சொல்லு. என்னடா வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? அப்ப நீ பேச மாட்ட. உலகவர் ஓவியமே ஆக என்னப்பா நிறைய பேர் இருக்க, எல்லாருமே பேசிட்டாங்களா? சார் விஜய் மட்டும் பேசலாம் சார். என்னது அந்த பையன் பேசலையா? அப்ப எல்லாரையும் படிச்சு விட்டுலாம். இனிமேல் பேசாதீங்க, டெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தமிழ் ஐயா வருவாரு. டேய் விஜய் கொஞ்ச நேரம் பேசாம இருந்ததுக்கே எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ பேசாமே இருந்துடுறா. இது ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கே நல்லது. நான் பேசினா இந்த கிளாஸுக்கு வைக்க போற வேட்டா, ஸ்கூலுக்கு போட போற பூட்டா, நம்மள ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போற ரூட்டா இருக்கணும்டா. யாருப்பா அது? சும்மா பேசிட்டு இருந்தேன் அங்கிள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முக்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்காலத்தில் எத்தனை காலங்கள் உண்டு நீ சொல்லு? முக்காலத்தில் 7 காலங்கள் இருக்கு ஐயா. அடே கேள்வியிலேயே பதில் உண்டு. 3 காலங்கள் இருப்பதால் தான் அது முக்காலம். ஓஹோ என்ன ஓஹோ? நாற்காலிக்கு எத்தனை கால்கள் உண்டு? 3 ஐயா. விளக்கு எண்ணெய் நாற்காலிக்கு 4 கால்கள் உண்டு. பெயரிலேயே விடை உள்ளது. அங்கே என்ன சலசலப்பு? என்ன அடிச்சா? அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? என்ன கேட்டான்? அப்போ பாஞ்சாலிக்கு 15 வீட்டுக்காரங்களான்னு கேக்குறேன் சார். அது பாஞ்சு ஹிந்தி வார்த்தை, 5 என்று பொருள். ஓ ஹிந்தி பாஞ்சா? டேய் விஜய் உனக்கு ஹிந்தி பாஞ்சு தெரியுமா? எனக்கு ஹிந்தி பஞ்சு தான் தெரியும். சுடோ ஏக் மாட்டால கோலே சலா பரவோ ஹே ஹே. இது ஹிந்தின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. தமிழ் வகுப்புல ஹிந்தி பேசக்கூடாது, ஹிந்தி உள்ள வரவே கூடாது. அமைதி அமைதி. வகுப்பறையில் அரசியல் பேசக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியல் பேசக்கூடாதா? இப்ப பாருங்கடா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எங்கே நீ சொல்லு இறந்த காலத்துக்கு ஒரு உதாரணம். சொல்றேன் சார். இப்ப பாருங்க, சூரியன் மறைந்தது, இலை உதிர்ந்தது, விவசாயி இறந்து போனான், தாமரை வாடியது, கை ஒடிந்தது. அருமை. நிகழ்காலம் காளி உதாரணம் சொல்லு நீ. அவன் வருகிறா, இவ வருகிறா, எவனோ வருகிறான், அதனால நானும் வந்துட்டேன்னு சொல்ல. அடடா அருமை. ஆனால் கடைசி வாக்கியம் எந்த காலத்திலும் வராது. எதிர்காலம். விஜய் நீ உதாரணம் சொல்லு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும். மணியடித்து பக்கத்து ஃபேக்டரியில் சங்கும் ஊதி விட்டார்கள். நான் வருகிறேன். டேய் அடுத்த கிளாஸ் சயின்ஸ்டா. அவர் நம்மள எவ்வளவு குழப்புறாரு. இன்னைக்கு அவர் எப்படியாவது நம்ம குழப்பணும்டா. வரட்டும்டா பாத்துக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்க போறேன். எல்லாருமே அந்த படத்தை பாருங்க. என்ன தெரியுது? மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா குரங்காயிட்டு இருக்கான் சார். குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சார். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எவல்யூஷன். பன்மானம். இது பரிணாமம். இது பரிமாணம், பரிணாமம்னே வச்சுக்கலாம். இதான் டார்வினோட பரிணாம கோட்பாடு சார். அப்போ குரங்கு எதுல இருந்து வந்துச்சு சார்? ஒவ்வொரு உயிரும் காலம் செல்ல செல்ல இன்னொரு உயிரா மாறுச்சு. அப்படின்னா சின்ன மீன்ல இருந்து முதல்ல வந்துருச்சுன்னு சொல்றீங்க, முதல்ல இருந்து கிளி வந்துருச்சுன்னு சொல்றீங்க, கிளியில இருந்து டைனோசர் வந்துச்சுன்னு சொல்றீங்க. நான் சொல்லவில்லை, டார்வின் சொல்றாரு சார். இது போங்கு சார். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த டேபிள் சில வருஷம் கழிச்சு ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஆயிரும்னு சொல்றீங்க. ஏன் குழப்புறீங்க சார்? அடுத்தவங்களை குழப்புனா எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் என்ன சொல்றாரோ அதை கேளுங்கடா. அவர் சொன்னதை எழுதாதான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஏன்டா இந்த மார்க்குக்காக படிக்கிற? அறிவை வளர்த்துறதுக்காக கேள்வி கேட்டு படிடா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு சார்.
மண்புழுல இருந்து மலைப்பாம்பு வந்துச்சுன்னு சொல்றீங்க, அதை விடுங்க. அப்படின்னா மனுஷன்ல இருந்து அடுத்து என்ன சார் வரும்? அப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் மறுபடியும் ஒழுங்கா படிச்சுட்டு வரேன்யா. படிங்க சார், ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. அதை விட்டுட்டு சும்மா நோய் நோயின்னு. ஏண்டா அவரையே இந்த குழப்பி விட்டீங்களாடா? நீங்களா பெரிய ஆளுகளா? ஆனா அடுத்த பீரியட் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குடி, வாட்டுடீங்க. என்னது மேக்ஸ் டெஸ்டா? ஐயோ காளி, ஏதாச்சும் பண்ணுடா. டேய், சார் வரும்போது இந்த மாதிரி பண்ணுங்க. குட் மார்னிங் எவரிபடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாய் என்னடா எக்கவாகுது? எல்லாரும் ஒரு தடவை சொல்ல பார்த்தாதா? சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு, எல்லாரும் நோட் எடுங்க. சார் நாய் எல்லாம் கொலை பண்ண போறாங்களா சார்? அப்படின்னா பாத்துருக்காங்க. இப்ப டெஸ்ட் நோட் எடுக்கடா. சார் கேரளால ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அப்புறம் அது மார்க்கெட்டுக்குள்ள போய் ஷட் அப், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு நான் கேட்க போறதில்ல. டேக் தி டெஸ்ட் நோட் அவுட். இப்போ என்ன பண்றது? டேய் மம்மு கீழே விடுடா. சார் மம்மு பைக்க போட்டா சார். ஐயோ என்னாச்சு தெரியல சார். நான் இவனை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போறேன் சார். சரி பாத்து போக, நீங்க 2 பேரும் மட்டும் போக, மத்தவங்க டெஸ்ட் நோட் எடு. அட பாவிகளா, நீங்க மட்டும் எஸ்கேப்பா? டேய் நான் போய் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் அனுப்புறேன். அவர் வந்தோடனே நீங்க எல்லாரும் கிளாஸ் ஓட்டி கிளம்பிடுங்க. நோ டெஸ்ட், ஓகே? எங்கடா போனவங்க ஆளக்கானா? யாரையும் அனுப்புறேன்னு வேற சொன்னியா, ஒருத்தர் நீங்க காணோம். டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சார் 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 எவன்டாவன் என் உஷக்கு எதிர் உஷ வர்றவன்? ஐயோ சார் பப்பு பாபு சார். பாபா எல்லாரும் வெளியே ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இன்னுமா நான் யாருன்னு தெரியல. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.